ஜேஷ்டா நட்சத்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய கேட்டை நட்சத்திரத்திலே ஜேஷ்ட குமாரன் பிறந்திருக்கிறான் வச்சுக்கோமே. அதாவது ஒரு மூத்த குமாரனானவன் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்திருந்தால் அவனுக்கு மூத்த குமாரத்தியை திருமணம் நடத்தக்கூடாது. கேட்டை நட்சத்திரம் என்பது கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்ணையே சேர்க்கக்கூடாது. பொதுவா நம்மவர்கள் இவரும் கேட்டை அவரும் கேட்டைன்னா சேர்க்கறது இல்லை. ஆனால் நான் என்ன சொல்லுவேன், நட்சத்திர பொறுத்துமே பார்க்க வேண்டாம் தான் சொல்லிட்டு இருப்போம். ஆனா இப்ப எப்படி சொல்றோம்னு சொன்னா, இந்த ஜேஷ்டா நட்சத்திரத்திலே பிறந்த ஜேஷ்ட குமாரனுக்கு இங்கே 2 ஜேஷ்ட வந்துருத்தா, ஜேஷ்ட குமாரத்தியை திருமணம் செய்யக்கூடாது அப்படியும் எடுத்துக்கலாம். அல்லது இந்த ஜேஷ்ட குமாரன் ஜேஷ்ட குமாரத்தி அப்படின்னு வர்றவா இவா 2 பேருமே ஜேஷ்டா நட்சத்திரத்துல போறதுன்னா 4 ஜேஷ்டைங்கிறது சேர்ந்துரும். அது பிரச்சனையே இல்லை. இந்த 3 ஜேஷ்டையை மட்டும்தான், திரும்பவும் சொல்கிறேன், மறுபடியும் இந்த கருத்தினை பதிவு செய்கிறேன், 3 ஜேஷ்டா அதாவது 3 மூத்த அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்திலே ஒன்று சேரக்கூடாது. இந்த ஆனி மாதத்திற்கு ஜேஷ்ட மாதம் என்றே பெயர். அந்த மாதத்திற்கு மூத்த மாதம் அல்லது பெரிய மாதம் சொல்றார். நீண்ட மாதம்னு பேரு. இருக்கிறதுலேயே கால அளவு, அதாவது சூரியன் ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்கு மிகவும் அதிக காலம் எடுத்துக்கொள்வது இந்த ஜேஷ்ட மாதத்தில் மட்டும்தான். அந்த ஜேஷ்டா மாதம் என்று அழைக்கக்கூடிய அந்த மாதத்தில தான் கால அளவினை அதிகமாக எடுத்துக்கொள்வதால் அதனை பெரிய மாதம் அல்லது மூத்த மாதம் என்ற பெயரிலே அழைக்கிறார்கள். இப்படி அதனாலதான் நிறைய பேர் பார்த்தோம்னா பொதுவாகவே எங்க வீட்டுல ஆணியில கல்யாணம் பண்ண மாட்டோம்பா. ஒரு சில பேர் ஆடியில பண்ண மாட்டோம், ஏன்னா உடனே பண்ணா பிரிச்சு வச்சிடணும், அதனால ஆடியில பண்ண மாட்டோம்பா. நிறைய பேர் எங்க வீட்டுல ஆணிலேயே கல்யாணம் பண்றது இல்லம்பா. இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த ஜேஷ்ட குமாரனுக்கும் ஜேஷ்ட குமாரத்திக்கும் இந்த ஜேஷ்ட மாதம் என்கின்ற ஆணியிலே பண்ணக்கூடாது, திரிஜேஷ்டை ஆகாதுன்னு சொன்னா இல்லையா, இதைத்தான் சொல்லி வைத்தார்கள்.